அனைவருக்கும் வணக்கம். இன்று இயல் 4 உள்ள விரிவானம் துணைப்பாடம் இதழாளர் பாரதி உங்கள் புத்தகத்தில் இயல் 4 உள்ளது. கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறப்படுவதன்று. கல்வி கற்பவர் இதழ்களிலும் நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்கு ஏற்ப வாழவும் முனைகின்றனர். இவ்விதழ்களின் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கின்றனர். சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை. பாரதியும் இதற்கு விளக்கன்று. செம்மொழியாக திகழும் நம் மொழி புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ்ச்சிற்பி பாரதியின் மற்றொரு பரிமாணம் இதழியல் பணி. பத்திரிகையின் மூலமாக கல்வியை பெற முடியும் என்பது பாரதியினுடைய கொள்கை. உங்களுடைய அறிவையும் நாம் பெருக்க முடியும் என்று கூறுகிறார். அதுபோல் அங்கே அன்புசால் அப்பாவிற்கு கடிதம் எழுதுவதே மறந்து போன இன்றைய சூழலில் அத்தனையும் பேசிவிட முடியாத காலப்பெரு இடைவெளியில் இதை எழுதுகிறேன். இப்பொழுது மின்னஞ்சல் வசதி இருப்பதால் கடித தொடர்பில் ஏற்பட்ட பெரும் இடைவெளி குறைந்தது. பழைய காலத்தில் கடிதத்தின் மூலமாக தான் தகவல்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது மின்னஞ்சல் வசதி இருக்கின்ற காரணத்தினால் கடிதத்தினுடைய தொடர்பானது அந்த இடைவெளியானது குறைந்து விட்டது. சிறு வயதில் எனக்கு பாரதியின் கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர் நீங்கள்தாம். இப்போ தந்தையை பார்த்து இங்கே சொல்வதைப் போல மகாகவி என்ற பெயரொளியில் பாரதியின் பல பரிமாணங்கள் மறைந்துள்ளன. அந்த மகாகவி என்ற பேர் ஒளி, அந்த கல்வியில் சிறந்தவர், அந்த பாரதியினுடைய பல பரிமாணங்கள், பல கல்வி முறைகள், அறிவாற்றல்கள் எல்லாம் மறைந்துள்ளன என நீங்கள் எனக்கு அடிக்கடி கூறுவீர்கள். அண்மை காலமாக பாரதியின் இதழியல் பணி பற்றிய நூல்களை படித்து வருகின்றேன். இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இம்மின்னஞ்சல். ஆனால் இப்பொழுது பாரதியின் கொள்கை பற்றியும் அறிவாற்றலை பற்றியும் அவர்களுடைய நூலை பற்றியும் இதழ்களை பற்றியும் சொன்ன காரணத்தினால் அந்த நூல்களை எல்லாம் நான் படித்து வருகின்றேன். இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளதான் இந்த மின்னஞ்சல் என்று எழுதுகின்றாள். ஆமப்பா, நீங்கள் கூறியது போல பாரதி கவிஞர் மட்டுமல்லர், சிறந்த பேச்சாளர். அவர் பாடகர், கட்டுரையாளர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி, இவை அனைத்திற்கும் மேலாக மிக சிறந்த இதழாளர் என்பதை அறிந்த பொழுது நான் பாரதியை எண்ணி எண்ணி வியந்தேன். பாரதி என்பவர் எத்தனை அறிவு திறமிக்கவர்! பேச்சாளர், பாடகர், கட்டுரையாளர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியலறிஞர், ஆன்மீகவாதி, மிக சிறந்த இதழாளர் என்று சொல்கின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது எண்ணி எண்ணி நான் வியந்தேன் என்று அங்கே மகள் சொல்கின்றாள். அப்பா எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பணி கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிய பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அங்கிருந்து வெளியேறிய அவர் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். பாரதியின் உலகளாவிய பார்வை கூர்மைப்பட இதழியல் பணியே தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும். அவர் மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தார். அங்கிருந்து வெளியேறி சுதேசமித்திரன் என்ற இதழிலுடைய ஆசிரியராக பொறுப்பேற்றிருந்தார். பாரதியினுடைய அந்த உலகளாவிய பார்வை அந்த கூர்மைப்பட
இதழியல் பணியானது ஒரு தூண்டுகோலாகவே இருந்தது அவருக்கு. இதழியல் துறைக்கு பாரதி வந்தது சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் அதில் அசாதாரணமற்றவையும் நிகழ்த்தி காட்டினார். சுதேசிமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றிய அவரை நாம் இதழாளராக கொண்டாட தவறிவிட்டோம். ஆனால் அவர் சுதேசிமித்திரன், சக்கரவர்த்தினி போன்ற இந்திய, பாலபாரதி போன்ற பல பத்திரிகைகளில் அவர் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார். ஆனால் அவரை இதழாளராக நாம் கொண்டாட மறந்துவிட்டோம், தவறிவிட்டோம். அப்பா பாரதியை எண்ணும் போதெல்லாம் நாட்டின் முன்னேற்றத்தில் எனது பங்கும் இடம்பெற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுகிறது. இதை பார்க்கின்ற பொழுது பாரதி யானை மிதித்து சாகவில்லை, வறுமை மிதித்து செத்தார் என எங்கேயோ கவித்துவமாக படித்த நினைவு. எல்லோரும் யானை மிதித்து செத்தார் என்று சொல்கின்றார், ஆனால் கவித்துவமாக அவர் வறுமை மிதித்து அந்த வறுமையின் மூலமாக வறுமை மிதித்து செத்தார் என்றது எங்கேயோ படித்ததாக நினைவிருக்கின்றது. இத்தனை வாழ்க்கை போராட்டத்திலும் உலக பார்வை கொண்டவராக பாரதி இருந்ததை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது. படைப்பாளர்களும் சிந்தனையாளர்களும் கொண்டாடப்பட வேண்டும். இனி எந்த ஓர் ஆளுமையும் இத்தகைய நிலையில் நாம் விட்டுவிடக்கூடாது. ஆனால் இவருடைய அந்த பார்வையை, என்ன பார்வை, வாழ்க்கை போராட்டத்திலும் உலக பார்வை கொண்டவராக பாரதி இருந்ததை நினைக்கின்ற பொழுது வியப்பாக இருக்கின்றதாம். படைப்பாளர்கள், சிந்தனையாளர்கள் இவர்களை கொண்டாடப்பட வேண்டும். சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வேல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னகாரம், அந்த இதில் இந்த கலைமகள், தேசபக்தன் போன்ற இந்த இதழ்களிலும் கதா ரத்னாகரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இத்தனைக்கும் பாரதிக்கு எப்படி நேரம் இருந்ததோ, நேர மேலாண்மையே பாதி வெற்றி என நீங்கள் கூறுவதை இப்பொழுது நினைவு கூறுகிறேன் அப்பா. இத்தனை இதழ்களையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட நேரத்தில். அப்போ நேர மேலாண்மையை, நேரத்தை எவ்வாறு சரிவர பயன்படுத்தியிருக்கின்றார், இதுவே பாதி வெற்றி என்று சொல்லலாம். இதை நீங்கள் எங்களுக்கு நினைவுக்கு ஏற்கனவே கூறியதை நான் நினைவு கூறுகின்றேன் அப்பா. தம் பெயரையும் தம்மையும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பும் மனிதர்களுக்கிடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதி. அந்த நான் என்ற அகங்காரம் இல்லாமல் ஒரு பொதுவாளராக பாரதி இருந்தார். ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளால் விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்கள் மக்களை சென்றடைந்தால் போதும் என்று எண்ணி இளசை சுப்பிரமணியன், சாவித்திரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்தியதீரர், உத்தம தேசாபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். இத்தனை புனைப்பெயர்களில் ஒரு படைப்புகள் நிகழ்த்தியிருக்கின்றார். கருத்துடன் காட்சியும் இடம்பெறுவது வாசகர்களை கவரும் தானே அப்பா. கருத்துடன் காட்சியும் அந்த இடம்பெறுவது என்பது மிக சிறந்தது. அது வாசகர்களை அது ஈர்க்கின்றது. பாரதி அன்றே தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டுள்ளார். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி தானே. லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி தமிழில் சித்திராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும்
நடத்த விரும்பினார். அப்போது இந்த லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய அந்த கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த அந்த பாரதி தான் தமிழில் சித்திராவளி என்ற அந்த பெயரில் கருத்து படங்களை அவர் நடத்த விரும்பினார். அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் இந்தியா விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார். அவர் நடத்திய அந்த இந்தியா விஜயா என்ற போன்ற 2 இதழ்களிலும் இந்த கருத்து படங்களை அவர் சிறப்பாக வெளியிட்டுள்ளார். காட்டின் நெருக்கமான வழிகளில் யானை நடக்கும் தடத்தை பின்பற்றி பிற விலங்குகளும் அப்பாதையில் சுலபமாக நடக்கும். அதை போலவே இதழியல் பாரதியின் தடம் பற்றி நடந்தவர்கள் பலர் இருந்தனர். இப்போ அந்த காட்டினுடைய நெருக்கமான அந்த வழிகளில் யானை நடக்கும் அந்த தடத்தை பின்பற்றி சில விலங்குகள் அந்த பாதையை சுலபமாக நடக்கும். அதுபோல் அந்த இதழியல் பாரதியினுடைய தடம் பற்றி நடந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுள் பாரதியின் துணை ஆசிரியர்களான பணியாற்றியவர்களான பி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வ ராமசாமி, பரளி, சு நெல்லையப்பர், கனகலிங்கம் போன்றோர் குறிப்பிடத்தவர். இவர்களெல்லாம் பாரதியினுடைய வழியை பின்பற்றி நடந்தவர்கள், வெற்றியும் கொண்டவர்கள். ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுவதே வியப்பாக பார்ப்பவர்களுக்கு இடையில் தமிழ் இதழில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் பாரதி. எந்த ஆங்கிலம் கலப்படமில்லாமல் தமிழிலேயே இதெல்லாம் எழுதியவர். அவரது மூச்சும் பேச்சும் பணியும் தமிழின் வளர்ச்சியை முன்னிட்டு இருந்திருப்பது என் போன்ற இளையோருக்கு இன்றைக்கும் நினைத்தாலும் பெருமூக்கமாக உள்ளது. அப்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குறள் வெண்பா எழுதியுள்ளார். அக்குறள் பெண்களுக்காகவே ஒரு குறள் வெண்பாவை அவர் எழுதியிருக்கின்றார். பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஒன்மை உறவோங்கும் உலகு. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலிலும் தமது கொள்கையையும் உணர்வையும் வெளிப்படுத்தும் பண்பை பாரதியிடம் இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இதை பற்றி அந்த பெண்மையை பற்றி அவ்வளோ சிறப்பாக அவர் எழுதியிருக்கின்றார். பாரதியை போன்றே பிற ஆளுமைகள் பற்றியும் நீங்கள் கூறியது உண்டு. பிற அறிஞர்களின் பலத்துறை அறிவையும் கற்று போற்ற வேண்டியது இன்றைய தேவை. எனக்கு ஓர் ஐயம் உண்டு. இந்திய இதழை சிவப்பு வண்ணத்தாளில் ஏன் பாரதி வெளியிட்டாரப்பா? அந்த இந்தியா என்ற அந்த இதழை சிவப்பு வண்ணத்தாளில் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு ஏன் என்று கேட்கின்றார் மகள். அதை அறிந்து கொள்ள ஆவல், பாரதியை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பன்மடங்காகி உள்ளது. தங்களின் பதில் கடிதத்தில் எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன். பாரதியை படித்ததில் அவரை பற்றி பகிர்ந்து கொள்வதிலேயே கவனமாக இருந்துவிட்டேன். அம்மாவும் தம்பியும் நலம்தானே? என் நினைவு முழுவதும் நம் வயல்வெளியும் கன்றுக்குட்டியும் தான். உங்களுக்கு என் அன்பும் வணக்கமும் அப்பா என்று மகள் தந்தைக்கு தன்னுடைய உள்ள உணர்வுகளையும் பாரதியை பற்றி தான் நினைக்கின்ற கருத்துக்களையும் அப்பாவுக்கு எழுதியிருக்கின்றார். இதற்காக தங்கள் அன்பு மகள் வானதி, அந்த அன்பு மகள் வானதிக்கு தந்தை எழுதுகின்றாள். உன் மின்னஞ்சல் கிடைக்க பெற்றேன், பெருமகிழ்வு கொண்டேன். நீயும் உன் நண்பர்களும் நலமாக உள்ளீர்களா? எவ்வளவு கடுமையான வேலைகள் இருப்பினும் காலை உணவை தவிர்க்காதே. இங்கு அம்மா, தம்பி, வயல்வெளி, உன் கன்றுக்குட்டி எல்லாருமே நலமே. அதனால்
உன்னுடைய மின்னஞ்சலை நான் பெற்றேன். அதில் நீயும் நண்பர்கள் நலமாக இருக்கின்றேன் நினைக்கின்றேன். காலை உணவை நீ தவிர்க்கக்கூடாது. இங்கே அம்மா தம்பி எல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள். வயல்வெளியும் கன்றுக்குட்டியும் இங்கே நலமே. பாரதி பற்றி அறிந்திருந்த செய்திகளை நீ பகிர்ந்தது மகிழ்ச்சி. நூல்களை வாசிப்பதை இன்றைய இளைய சமுதாயம் மறந்து போனதோ என்றெண்ணி கவலை கொண்டிருந்தேன். உன் மின்னஞ்சலால் என் பெருங்கவலை தீர்ந்தது. இன்றைய இளைய சமுதாயம் நூல்களையெல்லாம் படிப்பதை மறந்துவிட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் பாரதியினுடைய நூல்களை படித்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னுடைய கவலையும் தீர்ந்துவிட்டது. பாரதி இந்தியா இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா? சிவப்பு வண்ணம் புரட்சியையும் விடுதலையும் குறிப்பது என்பதால் அடிமை தலையில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டுமென்ற எண்ணம் பாரதியின் இந்திய இதழின் வண்ணத்திலும் வெளிப்பட்டது. அது புரட்சியும் விடுதலையும் குறிப்பதாக, அதனால் அடிமை தளத்திலிருந்து நாம் மீண்டும் வெளியே வர அந்த அவர் எழுதியது தான் விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக தான் இந்திய இதழினுடைய அந்த வண்ணத்திலும் அவர் வெளிப்பட்டது. வானதி பாரதியின் புனைப்பெயர்களை பட்டியலிட்டிருந்தாய். நல்லது. பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர். அதனால்தான் தமக்கு மட்டுமல்ல தன் நண்பர்களுக்கும் ஆங்கிலேயர்களால் எந்த கெடுபிடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் கூடி பேசும் இடங்களையும் புனைப்பெயரில் பயன்படுத்தி வந்துள்ளார். அதனால்தான் இப்புனைப்பெயர்களை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தி இருப்பது எண்ணி எண்ணி மகிழத்தக்கதாகும். அந்த நகைச்சுவை பெயர்களை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்ற பொழுது அது மகிழ்ச்சிக்கு உண்டாகும். மேலும் மற்றவர் பெயரை வெளிப்படுத்த விரும்பாத பாரதியின் இதழியல் அறத்தையும் இப்புனைப்பெயர்களில் காணலாம். தம் மனைவி செல்லம்மாவையும் கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பெயர்களாலேயே குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய மனைவியினுடைய பெயர் செல்லம்மா இருந்தால் கூட அதை கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பெயர்களிட்டே அவர் குறிப்பிட்டிருந்தார். வானதி தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக பாரதி திகழ்ந்ததாக எழுதியிருந்தாய். அதை போலவே தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பெடுப்பதற்கும் பாரதியே முன்னோடி. செய்திகளுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு எழுதி கீழே தமிழில் தலைப்பிடுவது அக்கால இதழ்களின் வழக்கம். ஆங்கிலத்தில் தலைப்பை எழுதுகிறார்கள், கீழே தமிழில் தலைப்பிடுகிறார்கள். இது அந்த காலத்தினுடைய வழக்கமாக இதழியல் வழக்கம். தலைப்பிடலை மகுடமிடல் என்றே பாரதி கூறுகின்றார். இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் 1905-7 காலப்பகுதிகளில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி அவருடைய இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற அந்த இதழ்களில் 1905-7 வரை அந்த காலப்பகுதியில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி அதன் பிறகு ஆங்கில தலைப்பு வைப்பதை கைவிட்டதோடு சுதேசிமித்திரன் அதை சாடியும் எழுதினார். மேலும் ஆங்கிலேயர்களின் வெடிப்படையால் பாரதி பாண்டிச்சேரி சென்றபோது இந்திய இதழும் உடன் சென்றது வானதி. அவர் ஆங்கிலேயருடைய கெடிப்பிடியின் மூலமாக பாண்டிச்சேரிக்கு சென்றபொழுது இந்தியா என்ற இதழும் உடன் சென்றது. எந்த நெருக்கமான காலகட்டத்திலும் பாரதி தம் இதழியல் பணியை கைவிடவில்லை. இந்த இதழ்களெல்லாம் சிறப்பாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கு நூலாக்கம் பெற்றுள்ளன. இதை போலவே பாரதியின் கடிதங்களும் கருத்துப்படங்களில் தொகுப்பும் நூலாக்கம் பெற்றுள்ளன. இவையெல்லாம் தமிழினத்தின் பேறு. இதழாளராக பாரதியை நீ அடையாளம் கண்டதைப் போலவே
தமிழன் இன்னும் பல ஆளுமைகளையும் அடையாளம் கண்டு எழுத வேண்டும். உன் விசால பார்வைக்கு என் பாராட்டுக்கள். உன் மின்னஞ்சலுக்காக காத்திருக்கிறேன் மகளே. என்றும் உன் அன்பு அப்பா என்று அவர் எழுதியிருக்கின்றார். இதன் மூலமாக பாரதியினுடைய அந்த பெருமையும் அவர் இதழியல் துறைக்கு ஆற்றிய அந்த பணியும், ஆனால் இந்த இளைய சமுதாயம் அதை படித்து இன்புற்று தன்னுடைய தந்தைக்கு எழுதுகின்ற பொழுது தந்தை தன்னுடைய மகளினுடைய அந்த தமிழ் பற்றுதலையும் பாரதியின் மேலுள்ள அந்த ஆர்வத்தையும் பாராட்டி சொல்கின்றாள். இதுதான் இதழாளர் பாரதி என்ற துணைப்பாடம். இதோடு முடிந்து விடுகின்றது. நீங்கள் அடுத்தது பகுதியாக முன்னால் இருக்கின்ற பிள்ளைக்கூடம் பகுதி, அடுத்தது நற்றிணை பகுதிகளும் இருக்கின்றது. அதனுடைய வினாவிடைகளை நீங்கள் படித்து எழுத அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.